சார் சொல்லுங்கள் சார். என்னையா பார்த்து என்ன சொன்னாங்க? பிடிச்சிருக்காமா? சார் இதுக்கு முன்னாடி வந்தவங்களாவது நம்மளுக்கு தெரிஞ்சது தெரியாது கதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்தவங்க வீட்டை பார்த்த உடனே தெரிஞ்சு ஓட்டாங்க சார். என்னையா பண்ணுறது? பூஜை கூட போட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதா சார்? பூஜைலாம் போட்டு என்ன சார் பிரயோஜனம்? வீடு பார்க்கறதுக்கு பல இருக்கணுமா இல்லையா? என்னங்க சார் நீ? சார் வீட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் சார். பெயிண்ட் அடிச்சு பலன்னு வச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு வந்தால் தள்ளி விட்டுருவோம் சார். நானும் பண்ணதான் பார்க்குறேன். எவன் வரா சார்? இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒருத்தர் இருக்கான் சார். ஆனால் என்ன கொஞ்சம் செலவும் சார், வேறு ஒன்றும் சார். உன் கமிஷன் கூட டபுளாக வாங்கிக்க. ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரம் சார் சொல்லிட்டீங்களே சார், 2 வாரம் டைம் கொடுங்க சார். சும்மா பல நான் கொடுத்துறேன் சார், அது என் பொறுப்பு சார். ஏ முருகேசா, சொல்லியா? நீ சொன்ன ஊட்டாண்ட வந்துட்டேன். சரி சாமான்லாம் கரெக்ட் ஆகுதுப்பா. நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. இன்னும் 2 வாரத்தில் இந்த வீடு சுத்தமாக இருக்கும், பலன்னு தாஜ்மஹால் மாதிரி. அண்ணதை பாரு, அதே மாதிரி நீ பேசின அமௌண்ட்டை சரியாக கொடுத்துணுன்னா உன் காசுலாம் கரெக்டாக வந்துடும், வேலையை கரெக்டாக முடிப்பா. ஆமாம், இந்த வீட்டு சாவியா? கோவாலே என்னால போனே காணோம். ஏய் கோபாலே, ஏய் 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 யாரு? கோவாலே யோ கோவாலே கோவாலே யாரு? இந்த பாருங்க, நான் இந்த ஏரியாவில் பெரிய லேண்ட் புரோக்கரு. எனக்கு தெரிஞ்ச 10-15 வீடு இருக்குது. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிக்குதோ அந்த வீடு முடிச்சு கொடுத்துட்றேன், ஜாலியாக இருங்க. ஆனால் என்னை இப்போ விட்டுருங்க. கோவாலே நான் உங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாங்க, ஓகேவா? பெருசா பொறி உண்ட மாதிரி இருக்காங்க. இங்க ஒளிஞ்சுட்டா அம்மாவோட கண்டே
ராத்திரி எம்மா சுக்கம் போச்சுடி எம்மா நேத்து ராத்திரி அமைதியா இருங்க. அம்மா கிட்ட மாட்டிக்க போறோம். இவன் வேற பச்சை கிளி ஆவோஜி உங்களுக்கு ஐஃபையா வருதுங்க. இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட மாட்டிக்க சாவதா போறீங்க. ராத்திரி ஐயோ இவனால பாதி வெசி நஞ்சிச்சு. யோ கோமல யோ இல்லையோ கீழே வாயா. ஏ முருகேசா இங்க நீ பண்ற? கீழே வாயா. வாயா. என்ன குளிச்சியா? ஏன் நனைஞ்சிருக்க? வந்து துளையா. இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்திட்டு இருக்க. அப்பெல்லாம் வந்து கேட்காம இப்ப வந்து கேக்குற. எங்கயா போன? யோ கத்தாதியா. மிஷின மாட்டியா? மிஷின் மிஷின் மிஷின். அது எங்க மாட்டுறது? அது அன்னைக்கே கீழே வந்து உடந்துச்சே. கத்தாதியா. யோ வாயா கத்துற. வாயா போலாம். என்ன முருகேசா சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிடாத. எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஒரு 2 அடி தாண்டா எனக்கு கண்ணு தெரியாது. அதுதான் கேட்காதுன்னு பார்த்தா கண்ணும் தெரியாதா? நீ என்ன கூட்டு போன்னு பார்த்தா நான் தான் உன்னை கூட்டு போன பழக. வாய போயிடலாம். முருகேசா இப்ப என்னையா உன் வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? யோ நம்ம இப்ப என்ன பிரச்சனையில இருக்கோம்? என்னையா பேசுற? கோவத்தில் கூட உன் பொண்டாட்டி சும்மா கும்முன்னு இருக்கா. யாரு? என் பொண்டாட்டி எங்க? மார்னிங் சார், விக்ரம் ஃப்ரம் sbroker.com சார். சைட்டில் தான் சார் இருக்கேன். பார்த்துட்டேன் சார். சார் ஃபியூ ஃபோட்டோஷாப் டச்சஸ் ஹியர் அண்ட் தேர் அண்ட் வித்துடலாம் சார் கண்டிப்பாக. சார் வி ஆர் கார்ப்பரேட் சார். என்னென்னமோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? ஓகே, ஸோ தினேஷ், கோபாலு, முருகேசு அந்த கேரக்டர் வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார்கிட்ட காமெண்ட்ஸ் கேட்கலாம்? டேனி கிட்ட இருந்தா? மிஸ்டர் டேனி அவர்களே. இந்த புரோக்கர் இருக்கார்ல, இந்த ஃபர்ஸ்ட் புரோக்கர், ஒரு 2வது தடவை வீட்டுக்குள்ளே வர தேடிக்கிட்டு, அது வரைக்கும் அதை சைலண்டாக பார்த்தாவே பயம் வந்திருக்கும் போல். ஓகே, நிறைய அந்த டிங் 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 அது இதெல்லாம் போட்டு அது அதனுடைய ஃபீல் கொஞ்சம் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அந்த காமெடி ஏன் கலந்தீங்க தெரில. ஓகே, நான் காமெடியாக முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவன் பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு அதுக்கப்புறமா அவன் ரியாக்ஷன் என்ன கொடுக்கும், அதுதான் ஒரு டேரக்டரோட இது விஷயம் இல்லை. ஒரு எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி பார்க்கலாம்னு ஒன்று இருக்கும்ல. ஓகே, சப்போஸ் இந்த லெவலுக்கு ஒன்று வந்துடுச்சுன்னா அவன் என்னவா ஆயிருப்பான். ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. மற்றபடி குட். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டேனி அவர்களே. அண்ட் சார், உங்களை எந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கு பிரபு சார் இந்த படம்? பயமுறுத்தல. இப்போ இது என்ன ஜானரில் நான் சேர்க்குறதுன்னு தெரியல. சீரியஸ் சிரிப்பு படமா இல்லை சிரிப்பான சீரியஸ் படமா, இது எதுன்னு நான் கேட்டகரைஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகிறப்போ நான் ஏதோ சீரியஸாக சொல்லப்போம். ஏன்னா ஜானர்ன்றதை நான் அதில் ஃபிக்ஸ் ஆகிடுறேன், ஹாரர் ஃபிலிம் அப்படின்றது. ஸோ இதில் நீங்கள் அது எந்த ஜானரில் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப க்ளீஷேவாக இருந்துச்சு. நிறைய இடங்கள் பார்க்குறப்போ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெற்றிமாறன் சார், உங்களுடைய இதில் வந்து அந்த மீடியேட்டர் தான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னா, அப்போ அவருக்கு டெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, இந்த வீட்டை விற்கிறதுன்றது. அப்போ இந்த வீட்டை அவர் விற்று கொடுத்தா அதில் வர்றது வந்து இவருக்கு ஏதோ ஒன்று ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அல்லது அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒன்று இருக்கலாம், அல்லது அந்த வீட்டு ஓனர், நமக்கு ஃப்ரேம்லேயே வராத அந்த வீட்டு ஓனர், அவர் ப்ரொட்டாகனிஸ்டாக இருக்கலாம். அவருக்கு ஒரு டெஸ்பிரேஷன் இருக்குது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. ஓர் இல்லையா, இந்த அப்பாவும் அந்த அம்மாவும் ஐஸ் பாய் விளையாடுற சின்ன பையனும் அவங்க ப்ரொட்டாகனிஸ்டாக இருக்கலாம். அவங்க இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கலாம். ஓகே, அப்போது எனக்கு இது எதுவுமே தெரியாததால், இது யாருடைய கதைன்னு எனக்கு தெரியாததால், இதில் நான் யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை பார்க்கணுன்னு எனக்கு புரியல. ஓகே, யாருக்குமே எந்த கதையுமே இல்லை. ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கணும். இது வந்து ஒரு சீன், அவ்வளோதான். ஓகே சார், அதுதான் இதில் மைனஸ் நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். அதை ரெக்டிஃபை பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.